இலங்கையில் இவ்வாரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் காணியை சட்ட ரீதியாக கைப்பற்றும் இலங்கை அரசின் முயற்சி தோல்வி. இலங்கை விமானப்படையால் கொல்லப்பட்ட 54 தமிழ் சிறுமிகள் நினைவேந்தப்பட்டனர். எல்லை மீறும் தமிழக மீனவர்கள் மீண்டும் பேச்சு, நிலைப்பாட்டை மாற்றியது இலங்கை அரசாங்கம். 4 தசாப்தங்களுக்கு முன்னர் கைப்பற்றப்பட்ட தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளுக்கு பதிலாக வழங்கப்பட உள்ள இழப்பீட்டுத் தொகை எவ்வளவு என்பதனை தெரிவிக்காமலேயே அந்த காணிகளை அரசுடைமையாக்குவதற்காக மக்களின் சம்மதத்தை பெறுவதற்கு இலங்கை அரசு அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்துள்ளது. பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்திக்காக தமிழ் மக்களுக்கு சொந்தமான 660 ஏக்கர் தனியார் காணிகளை கையகப்படுத்தி அப்போதைய அரசாங்கத்தினால் 1986ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. இதனால் காணியின்றி தாய் நாட்டிலேயே அகதிகளாக வாழ்ந்து வரும் குறித்த தமிழ் மக்கள் தமது காணிகளை கைப்பற்றியமைக்காக அரசாங்கம் தீர்மானிக்கும் இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக குறிப்பிட்டு அரசாங்கத்தினால் தன்னிச்சையாக தயாரிக்கப்பட்டுள்ள உறுதிமொழி பத்திரத்தில் தாங்கள் ஒருபோதும் கையெழுத்திட போவதில்லை என அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளனர். குறித்த பிரதேசத்தில் யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் அந்த காணிகளின் உரிமையாளர்கள் அங்கிருந்து வெளியேறி தமது உறவினர்களின் வீடுகளிலோ அல்லது வாடகை வீடுகளிலோ வசித்து வந்த போதிலும் தமது காணிகளை விடுவிக்குமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாக பிராந்திய ஊடகவியலாளர்கள் குறிப்பிட்டனர். இந்த நிலையில் 660 ஏக்கர் காணிகளுக்கு இழப்பீடு வழங்கும் வகையில் வேலை திட்டம் ஒன்று யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலகத்தால் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. விமான நிலையத்துக்காக காணிகளை கையகப்படுத்தி அரசாங்கம் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலின் காரணமாக காணிகளை இழந்த 538 பேர் தமது காணிகளின் உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான உத்தியோகபூர்வ ஆவணங்களை வலிகாமம் வடக்கு பிரதேச செயலகத்தில் சமர்ப்பித்துள்ளனர். அவர்களில் 445 பேர் தமது காணிகளுக்கான இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளதுடன் எஞ்சிய 48 பேர் இது தொடர்பாக இதுவரை எந்தொரு கருத்தையும் பிரதேச செயலகத்துக்கு அறிவிக்கவில்லை. மேலும் 1986ஆம் ஆண்டு பலாலி விமான நிலையத்துக்காக அரசாங்கத்தால் கைப்பற்றப்பட்ட தமது அதே காணிகள் மீண்டும் தமக்கு வேண்டும் என மேலும் 45 பேர் வலியுறுத்தி வருகின்றனர் என பிராந்திய ஊடகவியலாளர்கள் தெரிவித்தனர். தமது காணியின் உரிமையை உறுதிப்படுத்துவதற்கான உத்தியோகபூர்வ ஆவணங்கள் இல்லாத மேலும் 105 பேரின் பெயர்களும் இழப்பீடு வழங்கப்பட உள்ளவர்களின் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளன. காணிகளை இழந்த மக்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த அனைத்து குழுக்களையும் சேர்ந்த காணிகளை இழந்த தமிழ் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கலந்துரையாடலின் நோக்கத்தை தெளிவுபடுத்தி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் ஆற்றிய உரையின் மூலமும் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகளின் அளவு 660 ஏக்கர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பலாலி விமான நிலைய விசிறிப்பு காணி சுவீகரிப்பு தொடர்பாக மயிலிட்டி வடக்கு, தென்மயிலை, பலாலி மேற்கு மற்றும் குறும்பசெட்டி ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளிலே 1986ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே 267.22 ஹெக்டேர் விஸ்தீர்ணமுடைய காணியினை பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புக்கென சுவீகரிப்பதற்காக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 660 ஏக்கர். இந்த கலந்துரையாடலின் நோக்கத்தை விளக்கியதை தொடர்ந்து குறித்த காணிகளுக்காக இழப்பீடை பெறுவதற்கு சம்மதம் தெரிவிக்கும் வகையில் அதிகாரிகளால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ள உறுதிமொழி பத்திரத்தில் காணி இழந்தவர்களின் கையொப்பங்களை பெறுவதற்கு மாவட்ட செயலாளர் முயற்சித்த வேளையில் அந்த உறுதிமொழி ஆவணத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள சில விடயங்கள் தொடர்பில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தமையால் அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. என்ன விளைவின்றதை நீங்கள் போடணும். அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். மக்கள் ஏற்றுக்கொண்டாதான் நீங்கள் அடுத்த கட்ட அதற்காக இன்றைக்கு நீங்கள் போக தயக்க வேண்டியதாகும். காணி சம்பாவனை சொல்லி நீங்கள் தயக்க பண்ணுறதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளணும். குழப்பம் வேணாம். முதலாவது அந்த 500 மீட்டர் தூரத்துக்கு இருக்கிற ஒரு டீம், அடுத்தது காணி அந்த வெளியில இருக்கிற டீம், தமது காணிகளை அரசாங்கம் கையகப்படுத்துவதற்கு மக்களின் விருப்பத்தை எழுத்து மூலம் பெறுவதற்கு முன்னர் அந்த காணிகளுக்காக அரசாங்கம் மதிப்பீடு செய்யும் பெறுமதியை
முதலில் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என குறித்த கலந்துரையாடலில் பங்கு பற்றிய மற்றுமொரு மாவட்ட செயலாளரிடம் வலியுறுத்தியுள்ளனர். நீங்கள் என்ன தருவீங்க? இன்றைக்கு நீங்க திருப்பி கூப்பிட்டு வச்சுக்கொண்டு சொல்றீங்க வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் வேல்யூ பண்ணுங்க, முதல் வேல்யூ பண்ணி போட்டு எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லுங்க. நீங்க வாங்க, நான் எந்த காணியை குடி கொண்டு போய் காட்டுறேன், தேர் ரோட்டோட எட்டி நான் இந்த வெஹிக்கிள் கை நீட்டி காட்டுறேன் எந்த காணி எதிர்க்கு. அப்ப உங்களுக்கு அதுக்கு முறை இல்லை, இதுக்கு முறை இல்லை, காணி கட்டிடம் வீடு கிணறு எழுதும் உங்களுக்கு நீங்க தர போற காசால. அப்ப நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து இப்ப வந்த உடனே சொல்லுங்க அபிடவிட் தரம் கையெழுத்து வைக்கிறது. என்னது சத்திய கடதாசின்றது நான் எந்த விருப்பப்படி நான் எழுதி நான் கையெழுத்து வைக்கிறது. நீங்கள் எல்லாரும் எழுதி போட்டு கொண்டாட ஃபார்மேட்ல கையெழுத்து வைக்க எல்லாம் பழிபடுவாது எல்லாரும். அப்ப ஒரு கதையை நீங்கள் கதைக்கிற மெட்டோட மணியனாக்கி நாடு விட்டு நாடு ஊர் விட்டு ஊர் அள்ளிய வைக்காதீங்க. விமான நிலைய அபிவிருத்திக்காக என கூறி அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்ட தமிழ் மக்களின் காணிகளில் பாதுகாப்பு படையினரை ஈடுபடுத்தி விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றனவே தவிர அவை விமான நிலைய அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்படுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை என காணியை இழந்த பெண்ணொருவர் பிராந்திய ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். நாங்களும் இந்த இடம் முழுக்களும் இருந்திருந்து இன்றைக்கும் அலைஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எங்கிற காணியை பிடிச்சி 60,000 ரூபா சம்பளம் கொடுத்து தோட்டம் செய்கிறீங்க. நீங்கள் வருமானத்தை தான் எடுக்கிறீர்கள் வழியோ பாதுகாப்பு வளையத்துக்கு இல்லையோ ஏர்போர்ட் கட்ட லந்திரமாக உற்பத்தி செய்கிறதுக்கோ அங்கே இல்லை. இன்றைக்கு வசூல் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் தமிழன் சொத்தை எடுத்து. சரியா? இதுக்கு இப்போ எத்தனை வருஷமாக தாரியல், எத்தனை வருஷமாக மக்களை ஏமாத்துறீர்கள்? ஒரு வருஷம் 2 வருஷம் 34-35 வருஷமாச்சு எங்களோட பூமியை விட்டு நாங்கள் வந்து. இழப்பீடாக எவ்வளவு தொகை வழங்கப்படும், எவ்வளவு காலத்துக்குள் வழங்கப்படும் என தாம் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் அவர்களிடம் பதில் இல்லை என கலந்துரையாடலில் இருந்து வெளியே வந்த மற்றொரு காணி உரிமையாளர் தெரிவித்துள்ளார். கூட மக்களுக்கு நம் காணியை தர சொல்லி இல்லைண்டா இழப்பீடுன்னு சொன்னால் எவ்வளவு இழப்பீடுன்னு சொல்லுங்க. எங்களை நீங்கள் இப்படி 4-5 கூப்பிட்டு இலக்களிக்காமல் எவ்வளோ இழப்பீடு தர போகிறீங்களோ எவ்வளோ காலத்தில் தர போகிறீங்களா கேட்கணும். ஆனால் அதுக்கு சரியான பதில் இல்லை. 2 தசாப்தங்களுக்கு முன்னர் இலங்கை விமானப்படையினரால் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட 54 தமிழ் பாடசாலை மாணவிகள் உட்பட 61 பேர் போரினால் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவில் 2 இடங்களில் நினைவு கூறப்பட்டுள்ளனர். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முல்லைத்தீவு வள்ளிபுனத்தில் அமைந்திருந்த செஞ்சோலை சிறுவர் இல்லத்தின் மீது இலங்கை விமானப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் அங்கிருந்த 54 பாடசாலை மாணவிகளும் 7 பணியாளர்களும் கொல்லப்பட்டனர். மேலும் 150க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருந்தனர். அவர்களில் சிலர் நிரந்தரமாக ஊனமுற்றனர். குண்டுவீச்சில் கொல்லப்பட்ட சிறுமிகளின் உறவினர்கள் 20வது முறையாக 2026 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முல்லைத்தீவு இடைக்காட்டு சந்திக்கு அருகில் சிறுவர் இல்லம் அமைந்திருந்த இடத்தில் ஒன்று கூடி கொல்லப்பட்ட தமது உறவுகளை நினைவு கூர்ந்தனர். மலர் தூவி விளக்கேற்றி இடம்பெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வு வன்னி மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தலைமையில் நடைபெற்றது. முல்லைத்தீவு வள்ளிபுனம் பகுதியில் கொல்லப்பட்ட பாடசாலை மாணவிகளின் புகைப்படங்களுடன் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பிரதான விளக்கை தாக்குதலில் கொல்லப்பட்ட மாணவி செல்வம் நிரோஜனியின் தாயார் செல்வம் மேரி புஷ்பலதா ஏற்றி வைத்தார். இந்த நினைவேந்தலில் கொல்லப்பட்ட மாணவிகளின் உறவினர்களுடன் வன்னி மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டதாக பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டம் வள்ளிபுனத்தில் அமைந்திருந்த செஞ்சோலை சிறுவர் இல்லத்தில் அனர்த்தங்களை எதிர்கொள்வது மற்றும் முதலுதவி வழங்குவது தொடர்பான மாணவிகளுக்கான பயிற்சி பட்டறை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி அதிவேக போர் விமானங்கள் மூலம் நடத்தப்பட்ட தொடர்குண்டு வீச்சில் மாணவிகள் கொல்லப்பட்டனர். அப்போது இலங்கை அரசாங்கத்தின் பேச்சாளராக இருந்த கெஹலிய ரம்புக்வெல்ல செஞ்சோலை ஒரு விடுதலை புலிகளின் இராணுவ பயிற்சி முகாம் என குற்றஞ்சாட்டி அது நியாயமான இலக்கு என தெரிவித்திருந்தார். எனினும் இலங்கை போர் நிறுத்த கண்காணிப்பு குழு, ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட வடக்கில் பணியாற்றிய பல்வேறு மனிதாபிமான அமைப்புகள் உறுதிப்படுத்திய தகவல்களின்படி செஞ்சோலை சிறுவர் இல்லம் எந்த ஒரு இராணுவ பயிற்சி நிலையமாகவும் இருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த கண்காணிப்பு குழுவின் தலைவரான உல்ஃப் ஹென்ரிக்சன் குண்டுவீச்சுக்கு பின்னர் சம்பவ இடத்துக்கு சென்ற தமது கண்காணிப்பாளர்கள் தாக்குதலுக்குள்ளான இடத்தில் எந்த ஒரு இராணுவ நிலைப்பாடோ அல்லது ஆயுதங்களோ இருந்ததற்கான ஆதாரங்களை காணவில்லை என தெரிவித்திருந்தார்.
இந்த வன்முறைக்கு பலியாகி இருப்பவர்கள் அப்பாவி சிறுவர்கள் என ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியத்தின் அப்போதைய நிறைவேற்று பணிப்பாளர் ஆன் மார்கரெட் வெனமன் தெரிவித்திருந்தார். தமிழர்களுக்கு எதிராக ஒரு குற்றம் இடம்பெற்றுள்ளது என்பதனை ஏற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் மறுப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. செம்மணியில் வெளிவரும் உண்மைகளை வரலாற்று மற்றும் நீதியின் அடிப்படையில் அணுகுவதற்கு பதிலாக அவற்றை வேறு சம்பவங்களுடன் தொடர்புபடுத்த இலங்கையின் நீதியமைச்சர் முனைவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட சென்றிருந்தார். இதன்போது செம்மணி மனித புதைகுழி விடயத்தில் செவிவழி செய்தி அல்லது ஊகத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க முடியாது என தெரிவித்த நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஆதாரங்கள் தேவை என குறிப்பிட்டதாகவும் கடந்த காலங்களில் வடக்கில் தமிழ் ஆயுத குழுக்கள் செயற்பட்ட விதத்தை சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் தெரிவித்த பிரதேச ஊடகவியலாளர்கள் இது பற்றிய ஸ்ரீதரன் எம்பியின் நிலைப்பாட்டை வினவிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நான் நினைக்கிறேன் இப்பொழுது இருக்கிற நீதியமைச்சர் சில ஊகங்களின் அடிப்படையில் பேசுகின்றார். அவர் ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, தமிழர்களுக்கு இந்த குற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் இல்லாதவராக, உதாரணமாக தென்பகுதியில் நடந்த சூரியகாந்த படுகொலையை ஏற்றுக்கொள்ளுகின்ற அவர் செம்மணியிலே நடந்திருப்பது ஒரு மனித படுகொலை, மனித பேரவலம் என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அவருடைய கருத்து அமைந்திருப்பது துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் பல குழுக்கள் இருந்திருக்கலாம். ஆனால் குழுக்கள் தங்களுக்குள் மோதி யாரையும் கொண்டு வந்து தாட்டதாக நாங்கள் இதுவரை அறியவில்லை. அவ்வாறான சம்பவங்களுக்கு அவர் ஒரு கதை வடிவம் கொடுக்க முனைவது நாங்கள் வன்மையாக அதனை கண்டிக்கிறோம். இவ்வாறான செய்திகளை ஒரு நாட்டினுடைய நீதியமைச்சர் மக்களை திசை திருப்பும் வகையிலே இவ்வாறான வார்த்தைகளை உதிர்க்கக்கூடாது. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் புதிதாக நியமனம் பெற்ற முஸ்லிம் பெண் பணியாளர்கள் அணிந்திருந்த ஆடை காரணமாக அவர்கள் கடமைகளுக்கு சமூகம் அளிப்பதை வைத்தியசாலை அதிகாரி ஒருவர் தடுத்ததாக பல்வேறு முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் கனிஷ்ட சுகாதார பணியாளர்கள் பதவிக்கு நியமனம் பெற்ற 9 முஸ்லிம் பெண்கள் கடமைகளை பொறுப்பேற்பதற்காக வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர். அப்போது வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ஸ்ரீசங்கர் அவர்கள் அணிந்திருந்த ஆடையுடன் கடமைக்கு சமூகம் அளிக்க அனுமதிக்க முடியாது என கூறி கடமைக்கு சமூகம் அளித்ததை பதிவு செய்யும் ஆவணத்தில் கையொப்பமிட அவர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுநாளும் கடமைக்கு சமூகம் அளிப்பதற்காக வைத்தியசாலைக்கு சென்றபோது அந்த முஸ்லிம் பெண் பணியாளர்கள் அதே நிலைமையை எதிர்கொண்டுள்ளனர். அவர்களில் 5 பேர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அம்பாறை பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடும் செய்துள்ளனர். இந்த பிரச்சனையை வைத்தியசாலை அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தீர்த்து கொள்ள மேற்கொண்ட முயற்சியும் தோல்வியடைந்துள்ளதாக அவர்களுக்காக முன்னிலையாகும் சட்டத்திரணி எம் முகஸ்லம் பிராந்திய ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மேலதிகமாக இந்த விவகாரத்தை வைத்தியசாலை மட்டத்துக்குள்ளேயே ஒரு டொமஸ்டிக் மெக்கானிசத்துக்கூடாக தீர்த்து கொள்ள முடியுமான பொறிமுறைகள் இருப்பது தொடர்பாகவும் அவர்களிடம் ஆராய்ந்தோம். ஆனால் இதனை அவ்வாறு சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கான பொறிமுறைகள் இல்லாமையை நாங்கள் அந்த கலந்துரையாடலின் பிற்பாடு நாங்கள் உணர்ந்து கொண்டோம். கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி அரசு நிர்வாக அனர்த்த முகாமைத்துவ மற்றும் கிராமிய பொருளாதார அலுவல்கள் அமைச்சினால் அரசு அதிகாரிகளின் ஆடை தொடர்பாக வெளியிடப்பட்ட அரசு நிர்வாக சுற்றறிக்கை 13/2019 ஒன்றை வைத்தியசாலை அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்ததாகவும் சட்டத்திரணி முகஸ்லம் தெரிவித்துள்ளார். சுற்று நிறுவனம் காணப்படுவதாகவும் ஆடை தொடர்பான சுற்று நிறுவனம் காணப்படுவதாகவும் அதனை கண்டிப்பாக அவர்கள் இணங்கியொழுக வேண்டும் என்று அவர்கள் எங்களுக்கு தொடர்ந்தேர்ச்சியாக வலியுறுத்தினார்கள். ஆனால் நாங்கள் அவர்களுக்கு 2019ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 26ஆம் தேதி பொது நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்று நிறுவனத்தை அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்க்கியூலர் 13/2010 உபபிரிவு ஒன்று, அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த சர்க்குலரின் அடிப்படையிலே இந்த சர்க்குலரினுடைய உபபிரிவு 4 மிக தெளிவாக சொல்கின்றது. If there are officers who have arranged their clothing according to certain religious customs, such officers should be attired in the manner indicated in first above and used an additional clothing item to keep their religious identity. அந்த வார்த்தையை நான் மீண்டும் சொல்கின்றேன். Use an additional clothing item to keep their religious identity, but so as to expose their full face, ensuring their clear identification. அதாவது அவர்களுடைய சீருடையிலே எந்த ஒரு மாறுபாட்டையும் குறைபாட்டையும் ஏற்படுத்த மாட்டார்கள். உதவி சுகாதார உத்தியோகத்தர்களுக்குரிய அந்த அதே சீருடையிலே வருவார்கள். அதற்கு மேலதிகமாக மறைக்க வேண்டிய சில
விவகாரங்கள் இருக்கின்றன. அதனை மறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை அதற்குரிய ஆடை ஒழுங்குகளை அவர்கள் மேற்கொள்ளலாம். அதற்குரிய சுற்று நிருபம் தெளிவாக இதிலே கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சர்க்குலர் மிக தெளிவாக கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர், பிரதி பணிப்பாளர், ஒழுக்காட்டுக்கு பொறுப்பான வைத்திய அதிகாரி டாக்டர் ரஜீந்தர் உள்ளடங்கலான நிர்வாக உத்தியோகத்தர், இவர்களுக்குரிய அந்த சுகாதார உத்தியோகத்தர்களுக்கான மேற்பார்வை அதிகாரி, இவர்கள் அனைவராலும் மிக அப்பட்டமாக இந்த சர்க்குலர், இந்த சுற்று நிருபம் மீறப்பட்டிருக்கின்றது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அம்பாறை பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்வதற்கு முன்னின்ற சட்டத்திரணி MMM முகஸ்லம் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளர், பிரதிப்பணிப்பாளர் மற்றும் வைத்தியசாலையின் ஒழுக்காற்று அதிகாரி உள்ளிட்ட நிர்வாக அதிகாரிகள் 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டு குறித்த சுற்றறிக்கையை மீறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் இளம்பெண்கள் தங்களது ஆடை காரணமாக கடமைக்கு சமூகமளிக்க அனுமதிக்கப்படாத விவகாரம் தொடர்பாக ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவிடமும் ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அப்போது அந்த நேரம் வரை இந்த விடயம் தொடர்பாக தமக்கு எதுவும் தெரியாது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இன்னும் சுமார் 90,000 பேர் வெளியில் இருக்கின்றார்கள். எனவே தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி வைத்தியசாலை சேவையை சீர்குலைக்க வேண்டாம். இதனையடுத்து முஸ்லிம் பெண் பணியாளர்களின் ஆடை தொடர்பாக எதிர்கொள்ளும் பிரச்சினை குறித்து தமது கட்சி சுகாதார அமைச்சரின் செயலாளரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக சமூக நீதி கட்சியின் தலைவரும் தெஹிவளை கல்கிசை மாநகர சபை உறுப்பினருமான ஆர்கம் முனீர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கொழும்பில் ஊடகவியலாளரிடம் தெரிவித்தார். சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ள இந்த 9 முஸ்லிம் பெண் சுகாதார உதவியாளர்களுடைய சீருடை சம்பந்தமான பிரச்சனை குறித்து தங்களுக்கு எந்த முறைப்பாடும் கிடைக்கப்பெறவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். சுகாதார அமைச்சிலே வந்து சுகாதார அமைச்சரின் பிரத்யேக செயலாளரிடம் அதே போன்று சுகாதார அமைச்சின் அலுவலகர், அதாவது அதனுடைய அதிகாரிகளோடு நாங்கள் இன்று இந்த குறிப்பிட்ட பிரச்சனை குறித்த உத்தியோகபூர்வ முறைப்பாட்டினை நாங்கள் கையளித்து அது குறித்த மேலதிக விளக்கங்களை நாங்கள் வழங்கினோம். இலங்கை கடல் வளத்தை அள்ளிச் செல்லும் இந்திய இழுவைமடி படகுகள் தொடர்பில் 2 நாடுகளுக்கும் இடையில் அரசியல் தலைவர்கள் மட்டத்தில் இனிமேல் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட மாட்டாது என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்திய மீனவர்கள் இலங்கையின் கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து இழுவைமடி படகுகள் மூலம் மேற்கொள்ளும் மீன்பிடி நடவடிக்கைகளை தடுப்பதற்காக எதிர்வரும் மாதங்களில் 2 நாடுகளுக்கும் இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளதாக கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மன்னாரில் மீனவ சங்க தலைவர்களை சந்தித்த போது தெரிவித்துள்ளார். மறுபடியும் நாம் பார்க்கிறோம், இது பேச்சுவார்த்தை மூலமாக இதற்கு ஒரு அணுகுமுறையை கையாளுறது. அப்போ அந்த அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த செப்டம்பர் மாதம் கடைசி பகுதி அல்லது அக்டோபர் முதல் வாரத்தில் நாங்கள் இந்தியாவோட தமிழ்நாட்டோட நாங்கள் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகள் 2 கட்டங்களாக நடத்தப்படும் எனவும் மன்னார் மாவட்ட மீனவ சமூகத்தின் பிரச்சினைகளை நேரடியாக அடையாளம் கண்டு அவற்றுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட மன்னார் மாவட்ட கடற்றொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். முதலாம் கட்ட பேச்சுவார்த்தை அதிகாரிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை, மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மீனவ சங்கங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை. அதுக்கு அடுத்த கட்டமாக அமைச்சு மட்டத்திலான பேச்சுவார்த்தைக்கு அதுதான் அவங்களோட கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறது. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைவதை தடுப்பதற்காக அமைதியான தீர்வொன்றை பெறுவதற்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இழுவைமடி படகுகள் சம்பந்தமாக இந்திய டோலர் சம்பந்தமான பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு தேடிக்கொள்ள முடியுமா இல்லையாங்கிறது நாங்கள் பார்க்கணும். அதை சுமூகமான தீர்வு தேடிக்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்த கட்டமாக தான் நாங்கள் அடுத்த நடவடிக்கைகளுக்கு போகணும். அதற்கு முதலாவது கட்டமாக நம்ம பேச்சுவார்த்தை நடத்துகின்ற வேலைகள் நம்ம செய்யணும். அதே நேரத்தில் நம்ம நேவி கிட்ட நாங்கள் ஒப்படைக்கின்றோம். அவர்களுடைய நடவடிக்கையை தொடரணும். அதுக்கு தடை கிடையாது.
அதனால வந்து எதிர்வரும் காலங்களில் நேவியும் கூட கொஞ்சம் பலப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்திருக்கின்றோம். கடற்றொழில் சமூகத்தின் பிரச்சினைகளை நேரடியாக அடையாளம் கண்டு அவற்றுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்கும் நோக்கில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல மாவட்டங்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட கடற்றொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அமைச்சர் இந்த வாரம் பங்கேற்றிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முதலாவது இந்திய உத்தியோகபூர்வ பயணத்தின் பின்னர் 2024 டிசம்பரில் இலங்கை கடற்பரப்பை சூறையாடும் இந்திய படகுகள் தொடர்பில் இனிமேல் அரசியல் தலைவர்கள் மட்டத்தில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட மாட்டாது என இலங்கை அரசாங்கம் அறிவித்திருந்தது. வடக்கு மீனவர்கள் திருப்தியடையும் வகையிலான நிலையான தீர்வொன்றை வழங்காமல் புதுடில்லியில் நிறைவடைந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசு மட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அனைத்து பேச்சுவார்த்தைகளும் முடிவடைந்து விட்டதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.